வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காரக்குழம்பு மாதிரி இருக்கிற இந்த ரெசிபியில் நம்ம தேங்காவை நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளி மீன்ஸ் வெங்காயம். ஸோ இந்த டிஷ்ஷில் நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சின்ன வெங்காய காரக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. சாதத்து கூட ஒரு காய் இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக டேங்கியாக இருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஓணம் ஸ்பெஷல் டிஷ். இந்த தீயல் ரெசிபி நீங்கள் வெங்காயம் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது காய்கறிகள் வச்சு கூட பண்ணலாம். இந்த டிஷ் கேரளாவில் ரொம்ப பாப்புலர். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஸ்பைசி டிஷ்ஷை நான் ஸ்வீட்டாக இருக்கிற பீட்ரூட் காயோடு சர்வ் பண்ணேன். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை. 1 வெங்காயம், 2வது தேங்காய். வாங்க இந்த உள்ளி தீயல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதைகள் சேர்த்துக்கிறேன். காரம் அண்ட் கலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நான் ஒரு 4 பேடிகை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பேடிகை மிளகாய் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாவோட கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த மிளகாய் நம்ம கர்நாடகா ரீஜனில் ரொம்ப பாப்புலர். இப்போ இந்த தனியா விதை மிளகாய் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கை விடாமல் வறுத்துக்கோங்க, அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு கலர் வரும். ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் கலர் வரும்போது இது நீங்கள் கடாயிலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம டிஷ்ஷோட பேஸ். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக இந்த பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸில் உங்களுக்கு ஒரு வெங்காயம் கிடைக்கும் இல்லையா, பிக்கிள்டு ஆனியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை 1 4ஆக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த பிக்கிள்டு ஆனியன்ஸ் இல்லைனா சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம். பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்து கூட 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு, அந்த புளி தண்ணியை நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி போதும். அதையே நீங்கள் 2-3 தடவை நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். புளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கரைக்கிறதோட 2-3 தடவை கரைச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இருக்கிற எல்லா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிரேவி ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து உங்களுக்கு திக்காக ஆகணும். மூடி போட்டு கொதிக்கும் போது உங்களுக்கு அப்படியே மேலே எண்ணெய் மிதந்து வரும். ப்ளஸ் உங்களுக்கு கொதிக்கும் போதே வெங்காயமும் நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி குழம்பு கொதிக்க வைக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வராது. இது கொஞ்சம் பொறுமையாக நல்லா சுண்டி வரட்டும். சுண்டினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த புளிப்பு காரம் ரெண்டையுமே அது பேலன்ஸ் பண்ணிவிடும். ப்ளஸ் நம்மளுக்கு கிரேவியுமே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் கலர் ஆகிடும். எண்ணெய் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தை மேலே சேர்த்துட்டு பிசைஞ்சு ஒரு காயோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நீங்கள் தயிர் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.